சென்னையில் மட்டும் 1,83,000 தெரு நாய்கள் இருப்பது சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் அலட்சியமாக இருப்பது அம்பலமாகியுள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நாய்க்கடி உயிரிழப்புகளும் பாம்புக்கடி உயிரிழப்புகளும் அதிகரித்திருக்கிறது. நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த தடுப்பூசியும் செலுத்தவில்லை, நாய்கள் கடித்தால் செலுத்த வேண்டிய தடுப்பூசியையும் இருப்பு வைக்கவில்லை. பள்ளிகள், மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள் என பொதுமக்களுக்கு பாதுகாப்பான இடங்கள் கூட தெரு நாய்களின் ஆக்கிரமிப்பில் சிக்கியுள்ளன. நாய்களை கட்டுப்படுத்தவும் அதற்கான வழிமுறைகளை வகுக்கவும் உச்சநீதிமன்றம் 3 வார காலக்கெடு நிர்ணயித்தும் செயல்படுத்த முடியாமல் திணறுகிறது மாநகராட்சி நிர்வாகம். நீதிமன்றங்கள் தலையிடுவதற்கு முன்னரே இதுபோன்ற பிரச்சனைகளை சுழற்சி முறையில் அரசு கண்காணிக்க வேண்டும். ஆனால் திருநாய்க்கடி விவகாரத்தில் உச்சநீதிமன்றமே தலையிட்டும் சென்னை மாநகராட்சியில் 1,83,000 தெருநாய்கள் இருப்பது தமிழக அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துகிறது. மைக்கை நீட்டினால் போதும், சென்னை மேயர் பிரியா பேசும் பேச்சுக்கள் அனைத்தும் சென்னையில் எந்த பிரச்சனையுமே இல்லை, சிறப்பாக இருக்கிறது என அள்ளி விடுவார். உண்மையில் சென்னை ஓட்டை உடைசலான மாநகராட்சியாகத்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. திராவிட மாடல் அரசு என பெருமை பேசும் ஆட்சியாளர்கள் தெருநாய்கள் பிரச்சனையில் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டனர். மக்களின் உயிர் பாதுகாப்பை புறக்கணித்து அலட்சியமாக தூங்கும் இந்த நிர்வாகம் நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காமல் செயல்திறன் காட்ட முடியாமல் மீண்டும் தலைகுனிந்து நீதிமன்றத்தின் முன் நிற்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. ஆட்சியாளர்கள் முதல் அதிகாரிகள் வரை யாருக்கும் மக்கள் பாதுகாப்பில் துளியும் அக்கறை இல்லை என்பது தெளிவாகிறது. இவ்வளவு பெரிய பிரச்சனையில் கூட நடவடிக்கை எடுக்க முடியாத அரசு மக்கள் நலனுக்காக என்ன செய்யும் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் இந்த நிர்வாகம் நீதிமன்றத்தில் மீண்டும் தலைகுனிய போகிறது என்பது மட்டும் உறுதி.